முறைப்படி நம்ம காப்பு கட்டி சாபம் போக்கி அதுக்கு வந்துட்டு மதிய உயிர் கொடுத்து அந்த மூலிகையை வந்துட்டு வேர் அறாமல் கொண்டு போய் அதை வந்து பூஜை அறையில் வச்சு நம்ம நல்லா வந்துட்டு அதுக்கான மந்திரங்கள் என்ன மந்திரமோ அந்த மந்திரத்தை வந்துட்டு நம்ம உச்சாரணம் செய்யணும். அப்போ உச்சாரணம் செய்த பிறகு என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, அது வந்து 108 இல்லை 1008 லட்சத்தெட்டு. ஏன்னா நம்ம மந்திரத்தோட அளவுகளை பொறுத்து தான் நாம் வந்துட்டு அதுக்கு மந்திரத்தை ஜெயிக்கணும். அது ஜெயிச்ச உடனே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 21 நாள் குறைஞ்சது. சரிங்களா? மேலும் நீங்கள் வந்து 21 நாளுக்கு மேலும் நீங்கள் வந்துட்டு பூஜை செய்யணும்னா 48 நாள் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அந்த திருநீற்று பத்திரிகையோட சக்தியை நம்ம தேவர்கள் சர்வலோக வசியம் வந்துட்டு அது செய்யும். இப்போ அந்த திருநீற்று பத்திரிகையால என்னன்னா எல்லா நன்மைகளும் உண்டு. உடல் பிணியை தீர்க்கும், வியாபாரத்துல வந்துட்டு நமக்கு செல்வங்களுக்கு இருக்கும், மக்கள் விஷயத்தை கொண்டு வரும், வீட்டுல வந்து வச்சிருக்கும் போது தெய்வ கடாட்சங்கள் நிறைய செல்வங்கள் தானியங்கள் செய்யும், பெரும் நன்மை இருக்கு. நம்ம திருநீற்று பத்திரையில நாம வந்துட்டு மூலிகையை வந்துட்டு தயார் செய்து நம்மளோட வீட்டில் வந்து வச்சுட்டாலும் இல்லை நம்ம வந்துட்டு தொழில் செய்யக்கூடிய இடத்துல நம்ம வச்சுருந்தாலும் அநேக நன்மைகள் அந்த திருநீற்று பத்திரிகையால இருக்கு. நீங்க அப்படி ஏதாவது வந்து நீங்க பண்ண மாதிரி நம்ம செய்யணும்னா வீட்டில் இருக்கக்கூடிய தொட்டியில இருக்கக்கூடியது எடுக்காது, நிலத்துல இருக்கும். நிறைய பேர் நினைப்பாங்க இல்லை நம்ம தொட்டியில அந்த காப்பு கட்டி நம்ம எடுத்து நம்ம வந்துட்டு மந்திர ஜபம் செய்து அதுக்கப்புறம் ஏன்னா நாம வந்து நிலத்துல இருக்கிறதுக்கும் தொட்டியில இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள். சரிங்களா? இந்த தொட்டியில இருந்து நீங்க எடுத்துக்கீங்கன்னா போதுமான அதுக்கான ஒரு கிரகத்தோட சக்தி வந்து அந்த வேருக்கு இருக்காது. நிலத்துல இருக்கும் பொழுது அனைத்து கிரகத்தோட சக்தியும் அந்த வேர்ல இருக்கும். அப்போ அந்த வேர்ல இருக்கும் பொழுது அந்த வேருக்கான அந்த கிரகத்தோட அந்த ரேடியேஷனை வந்து அந்த வேரை இழுத்து அந்த வேரை வந்து தனக்குள்ள வந்து சேமிச்சு. அப்பொழுது அதை காப்பு கட்டி அதை எடுத்து அதற்கான தேவையான மூல மந்திரங்கள் சொல்லி அதை பயன்படுத்தும் போது அது நல்ல பலன்கள். சரிங்களா? இதுதான் இந்த மூலிகை வந்துட்டு காப்பு கட்டி எடுத்து அதை பயன்படுத்தும். எந்த மூலிகையும் வந்து நீங்க காப்பு கட்டி அதை சாப விமோசனம் போக்காம நீங்க எந்த மூலிகை எடுத்தாலும் அந்த மூலிகை வந்து பயன்பெறாது, தாந்திரிகத்துக்கு உதவாது. அப்போ தாந்திரிகத்துக்கு உதவணும், தெய்வீக விஷயங்களுக்கு உதவணும் போது அந்த மூலிகை வந்து நம்ம காப்பு கட்டி சாப விமோசனம் போக்கி அதற்கு வந்து மத்திய கொடுத்து அந்த மூலிகை வந்து பயன்படுத்தினாங்கன்னா அந்த மூலிகை வந்துட்டு பயனாகும். சரிங்களா? அது மாதிரி நீங்க பயன்படுத்தி நல்ல ஒரு பலனை வந்து தேடுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு நிறைய விஷயங்கள் என்கிட்ட வந்து பேசும்போது சொன்னி இந்த மாதிரி வந்துட்டு நான் மூலிகை எடுத்து பண்ணி வசியம் பண்ணி பார்க்குறேன். அதெல்லாம் கிடையவே கிடையாது. மூலிகை எடுக்கும் போது நீ சாப விமோசனம் பண்ணணும். மூலிகை எடுக்கும்போது முன்ன ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்க காப்பு கட்டணும். 15 நாளைக்கு முன்னாடி நீங்க காப்பு கட்டணும் மூலிகைக்கு. அந்த மூலிகையை காப்பு கட்டின பிறகுதான் நீங்க அந்த மூலிகையை எடுத்து நீங்க வந்துட்டு பயன்படுத்த முடியும். அந்த மூலிகையை எடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு வேருக்கும் பூமியில இருக்கக்கூடாது, எல்லா வேரோட இருக்கும். அப்போ வேரோட இருக்க வேர் அறாம இருக்கும். வேர் அறாம எடுத்தாதான் அந்த மூலிகை வந்து உங்களுக்கு பயன்படுத்தும். தாந்திரிக விஷயமாக இருக்கட்டும், தொழில் விஷயமாக இருக்கட்டும், ஆலய விஷயமாக இருக்கட்டும், எல்லாத்துலயுமே என்னன்னு கேட்டீங்கன்னா மூலிகைக்கு வேர் அறாம அந்த மூலிகை எடுத்து பயன்படுத்தினா மட்டுமே தான் அந்த மூலிகை உங்களுக்கான பலன்களை கொடுக்கும். சரிங்களா? அதை வந்து பயன்படுத்திக்கணும். இப்போ நான் சொல்லியிருக்க அந்த திருநீட்டு பற்றி நீங்க எல்லா வீடுகள்லயும் நீங்க பார்க்கலாம். இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா வீடுகள்லையுமே ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திருநீட்டு பத்திரிகைன்னா யாருக்கும் தெரியாது. இப்போ என்ன பண்ணாங்கன்னா காட்டுல இருந்து கொண்டு வந்து வீட்டில் வளர்க்க ஆரம்பிச்சாங்க. நீங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த திருநீட்டு பத்திரிகை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நேராக பக்கத்துல பண்ண நல்லா வாடை அடிக்கும், நல்லா கமகமும் நிறைய நல்ல வாடை வந்து நல்லா இருக்கும். சரிங்களா? சுவாசம் செய்யறதுக்கு நிறைய இருக்கும். அது வந்து சுவாசிச்சாலுமே வந்து அதிகமான ஒரு ஆரோக்கியம் வந்து நமக்கு அந்த திருநீட்டு பத்திரிகையால நமக்கு கிடைக்கும். அந்த மூலிகை முறைப்படி நம்ம அந்த மலையில இருந்து நீங்க எடுத்து வந்தாலும் அது ரொம்ப நல்ல வேலை செய்யாது. நீங்க வீட்டுல ஒரு செடியில இருந்து நீங்க மூலிகை எடுத்து பயன்படுத்தினா அந்த வேலையெல்லாம் செய்யாது. சரிங்களா?
அதாவது இல்ல நம்ம வீட்லயே இருக்குப்பா. நாம எடுத்து அந்த மூலிகைய வந்து காப்பு கட்டி சாபம் போக்கி, அதுக்கான சாப விமோசனம் செய்து, அதுக்கு வந்து மந்திர உயிர் கொடுத்து, அதுக்கப்புறம் என்ன செய்யணுன்றதுக்கு மந்திரத்த சொல்லி, அதுக்கப்புறம் நாம வந்து பூஜை செய்து பலனே இல்ல அப்படின்ட்டு சொல்றதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. அப்போ நீங்க எடுக்கக்கூடிய மூலிகைகள் வெளியில இருக்கும். உங்களோட தோட்டத்துல இருக்கக்கூடாது. அப்போ இந்த ஏன்னு கேக்குறீங்க? ஏன் நான் இத சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மூலிகைக்கும் ஒரு ரேடியேஷனோட பவர் உண்டு. கிரகத்தோட சக்திகள வந்து ஒரு மூலிகைய வந்து இழுத்து வச்சுக்கும். அப்போ ஒரு மூலிகைக்கு என்ன குணம் இருக்கோ, அந்த குணம் வந்துட்டு இயல்பாவே அந்த மூலிகைக்கு எல்லா மூலிகைக்கும் ஒரு குணம் இருக்கும். ஆனா அந்த குணத்துக்கான அந்த இயல்பான சக்தி எங்க இருக்கும்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு பொது இடத்துல. நீங்க காடுகள்ல போகும்போது அந்த திருநீற்று பத்தி இருக்குன்னு பொழுது விவசாயம் பண்ணக்கூடிய நிலத்துல போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த திருநீற்று பத்தி இருக்கும். நீங்க அத கண்டுபிடிச்சு அதுக்கு காப்பு கட்டி அதுக்கு வந்து சுத்தமான இடத்துல வந்துட்டு அது பொங்கலிட்டு அது சரியான அ ஒரு இளிச்ச பழத்த கொண்டு வந்து அது கனி குடுத்து, அங்க தீபாவளி காட்டி அந்த மூலிகைய வந்துட்டு ரொம்ப நல்ல பக்தியோட கும்பிட்டு அந்த மூலிகைய நீங்க எடுத்து கொண்டு போய் தான் நீங்க பூஜை அறையில வச்சு பூஜை செய்யணும். அப்ப பூஜை செய்யக்கூடிய அந்த மூலிகை மட்டும்தான் உங்களுக்கு சக்தியை கொடுக்கும். சும்மா ஒரு மூலிகையை கொண்டு வந்து நாம வந்துட்டு செய்யறோம்னா அதுக்கெல்லாம் சக்தியெல்லாம் கொடுக்காது. சரிங்களா? நான் நெறைய பேர் வந்து இதெல்லாம் பண்றேன். ஆனா எனக்கு வந்து அது சரியாக மாட்டேங்குது. நீ எடுத்ததே வந்து போயிட்டே இருப்ப, வழியில போயிட்டே இருப்ப, ஒரு மூலிகை புடுங்கி, இந்த மூலிகை வந்து நமக்கு வச்சா நல்லதுன்னு சொல்லி புடுங்கி போனா சரியா வருமா? சரிங்களா? அதனால முறையான ஒரு மூலிகையை முறையாக காப்பு கட்டி, முறையாக சாப விமோசனம் செய்து, முறையாக கொண்டு போய் அவரோட வீட்டிலேயோ, இல்ல அவரோட அலுவலகத்திலேயோ, அல்லது அவரோட உத்தியோகம் செய்யக்கூடிய இடத்துலயோ, இல்ல அவரோடவோ வைத்திருந்தால் அந்த மூலிகை நல்ல பலனை கொடுக்கும். சரி. நண்பர் ஏதோ மெசேஜ் போட்டிருந்தாரு. அதை மெசேஜ் கிரியேட் பண்ணாரு. சரி, ஓகே. மெசேஜ் ஆமா, நம்ம நிறைய இந்த ஆன்மீக விஷயத்துல பாத்தீங்கன்னா அது ஆன்மீகம் வந்து ஒரு கடல் மாதிரி. நம்ம ஆன்மீகத்துல எவ்வளவு தெரிஞ்சுக்கிறோம்னா தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? அந்த மாதிரி வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஆன்மீக விஷயத்துல தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஆன்மீகத்துல தான் எல்லாமே வருது. வாழ்க்கையும் அந்த ஆன்மீகத்துல தான் வருது, அரசியல் அந்த ஆன்மீகத்துல தான் வருது, ஆராய்ச்சி அந்த ஆன்மீகத்துல தான் வருது. சரிங்களா? இந்த ஆன்மீகத்தை நீங்க கொண்டு வந்து நீங்க வந்து பயன்படுத்த நீங்க எதை எடுத்துக்கிட்டாலும் இந்த ஆன்மீகத்துக்குள்ள தான் நீங்க எடுக்க முடியும். அரசியல் எடுத்தாலும் இந்த ஆன்மீகத்துக்குள்ள தான் எடுக்க முடியும். சரிங்களா? ஏன்னா நம்ம ஒரு காலகட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 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 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆன்மீக குரு இருப்பாரு. இந்த ஆன்மீக குருவை தான் வந்து ஏதாவது ஒரு குழப்பங்கள் வந்து ஒரு நாட்டுக்கு வந்து ஏற்பட்டுருச்சு. அந்த நாட்டுக்கு வந்து ஏற்படுச்சு அதை சரியா விளக்கமா நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் போது ஒரு ஆன்மீக குரு வந்து இருப்பாரு சபையில. அந்த ஆன்மீக குரு கூப்பிட்டு அந்த ஆன்மீக குரு கிட்ட கேட்பாங்க, குருவே இந்த மாதிரியான சில சங்கடங்கள் வந்து நம்ம நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கு, என்ன மாதிரி பண்ணினா அந்த சங்கடங்கள் தீரணும் போது வந்து ஒரு ஆன்மீக குரு கிட்ட தான் கேட்பாங்க. அதனால எந்த ஒரு விஷயங்கள் தொடக்கமாக இருக்கட்டும், அதோட குழப்பங்களாக இருக்கட்டும், அரசியலோட குழப்பங்களாக என்ன குழப்பமாக இருந்தாலும் முதல்ல வந்து விவாதம் செய்யக்கூடியது, தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு ஆன்மீக குருவை தான் சொல்லிக் கொடுப்பாங்க. அதனால வந்து ஆன்மீகம் இல்லாம அரசியல் வந்துட்டு கிடையாது. அப்போ அந்த காலத்துல எக்காலத்திலயும் ஆன்மீக குரு யாராவது இருப்பாங்க. சரிங்களா? இப்போ நீங்க எந்த ஒரு நாட்டை எடுத்தாலும் சரி, ஆன்மீகமும் அரசியல் வாழ்க்கை இதெல்லாம் எங்க வருதுன்னா ஆன்மீகத்துக்குள்ளதான் வரும். ஆன்மீகத்துக்குள்ளதான் நீங்க அரசியல் எடுக்க முடியும், ஆன்மீகத்துக்குள்ளதான் வாழ்க்கை எடுக்க முடியும், ஆன்மீகத்துக்குள்ளதான் வந்து அறிவியல் எடுக்க முடியும். சரிங்களா? நிறைய பாத்தீங்கன்னா இந்த ஆன்மீகம் வந்து ஒரு கடல் மாதிரி. ஆன்மீகம் வந்து ஒரு கடல். என்ன வேணும்னாலும் நீங்க இந்த ஆன்மீகத்தை உள்ள வந்து ஆன்மீகத்துல இருந்து என்னென்ன தேடி எடுக்கணுமோ அத்தனையும் இந்த ஆன்மீகத்துல இருந்து நம்ம தேடி எடுக்கணும். நிறைய இருக்கு. நம்ம வந்துட்டு ஆன்மீகத்தை பத்தி பேசணும்னா நிறைய இருக்கு. இந்த ஆன்மீகம் வந்துட்டு ஏகப்பட்ட பொருட்கள் இருக்கு.
அதாவது ஒரு மனிதன் வந்து தவறான ஒரு நோக்கத்துக்கு போகிறான். அந்த தவறான நோக்கத்துக்கு போகும்போது சரியான ஒரு வழியை கொண்டு வரணும்னாலும், அந்த ஆன்மீகத்துக்குள்ள அந்த நோக்கம் தவறானது. அந்த தவறானதுல இருந்து நாம வந்துட்டு அகப்படல. அதுல இருந்து நம்ம மீண்டு வரலான்றது அந்த ஆன்மீகம் தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். சரிங்களா? அதனால ஆன்மீகத்தை வந்துட்டு பெரிய கதை. நாம என்ன வேணுமோ அந்த ஆன்மீகத்துல இருந்து எடுத்துக்கலாம். ஆன்மீகன்றது ஒரு கடவுள் வழிபாடு மட்டும் நம்ம நினைச்சுக்கணும். ஆன்மீகத்துக்குள்ள அனைத்தும் இருக்கு. வாழ்க்கை இருக்கு, ஞானம் இருக்கு, துறவி மார்க்கத்துக்கு போகணும் அதுக்கு வழி இருக்கு, சன்னியாசி மார்க்கத்துக்கு போகணும் அதுக்கு வழி இருக்கு, சம்சாரி மார்க்கத்துக்கு போகணும் அதுக்கு வழி இருக்கு, ஒரு பொருளை கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஒரு மார்க்கம் இருக்கு. எல்லா மார்க்கமும் ஆன்மீகத்துல இருந்து வரும். அதனால நிறைய நாம வந்துட்டு ஆன்மீகத்தை பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம அறிவியலா இருக்கட்டும், ஆன்மீகமா இருக்கட்டும், மருத்துவமா இருக்கட்டும், அத்தனையும் பார்த்து இந்த ஆன்மீகத்துல இருந்தா நம்ம மருத்துவத்தை எடுக்க முடியும். ஆன்மீகத்துல இருந்தா ரசவாத கலை எடுக்க முடியும். ஆன்மீகத்துல இருந்து தான் நம்ம பல சித்து வேலைகளை நம்ம ஆன்மீகத்துல தான் சரிங்களா? அந்த மாதிரி நிறைய விஷயம். ஆன்மீகன்றது ஒரு அறிவியல் சார்ந்தது. சரிங்களா? இன்னைக்கு பாருங்க நமக்கு வந்துட்டு கிரகங்களை வந்து நாம ஒரு பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கிரகங்களை கண்டுபிடிச்சோம். அது எத்தனாயிரம் வருஷம் பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம கிரகத்தை வந்து கண்டுபிடிச்சு இந்த கிரகத்துக்கும் மனிதருக்கும் மண்ணுக்கும் நிறைய தொடர்பு உண்டு என்பது நம்ம இந்த ஆன்மீக ஆராய்ச்சியால நம்ம நிறைய வந்துட்டு பார்த்துட்டு வரோம். அது பண்ணி ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செவ்வாய் கிரகத்தை பற்றி நாம செவ்வாய்ன்றது எப்போவோ சொல்லிக்கிறோம். ஏன்னா நம்ம செவ்வாய் சிகப்பு நாம வந்து செவ்வாய் கிழமாச்சுன்னா வந்து சிகப்பு ஆடை மற்ற அது மாதிரிலாம் வந்துட்டு நாம் அணியலாம்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயம். அதுக்கப்புறம் நாசா ஒரு ராக்கெட் ஒன்று அனுப்பிச்சு அந்த நாசா ராக்கெட் மேலே போயிட்டு செவ்வாய் கிரகத்தை போது அது வந்து செவ்வாய் சிகப்பு நிற பாறைகளும் இருக்குதுன்னு சொல்லிட்டு அது பொங்கல் முடியாது. அந்த மாதிரி நம்ம ஆராய்ச்சி என்பது தமிழர்கள் எத்தனையோ பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருக்காங்க. பல ஆயிரம் ஆண்டுகளாக இருக்கலாம், லட்சம் ஆண்டுகளாக இருக்கலாம். ஆனால் ஏற்கனவே கண்டுபிடிச்சதுதான் நம்ம அந்த அறிவியல் பூர்வமா நமக்கு அஸ்ட்ராலஜி கொண்டு வந்திருக்காங்க. அஸ்ட்ராலஜி வந்து மூடநம்பிக்கை கிடையாது. அஸ்ட்ராலஜின்றது ஒரு அறிவியல். இந்த கிரகத்துக்கும் இந்த பூமியில இருக்கக்கூடிய உயிர் ஜீவராசிகளுக்கும் தொடர்பு அவ்வளவு அழகா வந்துட்டு அதை வந்துட்டு கண்டுபிடிச்சு அதை வந்து அவ்வளவு ஒரு நுணுக்கமா வந்து எழுதியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் வந்துட்டு இந்த ஆன்மீகத்துல நிறைய இருக்கு. சரிங்களா? இந்த அஸ்ட்ராலஜி வந்துட்டு இல்ல நான் பார்க்க மாட்டேன்னு யாராவது ஒரு ஆள் எல்லாமே பாக்குறாங்க அஸ்ட்ராலஜி. ஆனா வெளியில பார்த்தா நாங்க அஸ்ட்ராலஜி பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அஸ்ட்ராலஜி அத்தனை பேருமே பாக்குறாங்க. எல்லாமே அஸ்ட்ராலஜி பாக்குறாங்க. ஆனா இந்துக்கள் அஸ்ட்ராலஜி பாக்குறீங்களான்னா இல்ல. அதாவது நான் என்ன சொல்றேன்னா எல்லா ரிலீஜனும் அஸ்ட்ராலஜி பாக்குறாங்க. அஸ்ட்ராலஜி வந்து எழுதி அவங்க வீட்டு வச்சுக்கிறாங்க. அஸ்ட்ராலஜி படி பேர் வைக்கிறாங்க. அஸ்ட்ராலஜி படி எல்லாமே பண்றாங்க. ஆனா நம்ம இந்துக்களை என்ன முட்டாளாக்கிறாங்க. இந்த இந்துக்கள் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அஸ்ட்ராலஜி பக்கமே போறது கிடையாது. ஒரு சில பேர் ஒரு பேரை மட்டும் குறிப்பிட்டு அதை மட்டும் வச்சுக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணாலும் புக்கே எடுத்து வச்சுக்கிறாங்க. மக்கள் நான் என்ன சொல்றேன்னா இந்து மக்களாகவே இருக்கட்டும். ஏன்னா நான் இந்து மக்கள் சொல்றேன். ஏன்னா இந்தியாவில் இருக்கிறதுனால இந்து மக்கள் சொல்றேன். சரிங்களா? நம்ம அந்த தமிழ் மக்களாக இருக்கட்டும். நீங்க முதல்ல நல்லா புரிஞ்சுங்க. தமிழ் தான் இந்து. சரிங்களா? இந்த தமிழ் வந்து தமிழை வச்சுதான் அடிப்படையா வச்சுதான் வந்து இந்துன்ற ஒரு ரிலிஜனை வந்து முழுக்க பரப்பிடுறாங்க. இந்துவோட கல்ச்சர் தான் தெலுங்கு கல்ச்சர், மலையாள கல்ச்சர் எல்லாமே. ஏன்னா இந்து என்பதான் ஜோதியை வந்து நாம வந்து வழிபடுறது நாம தான். சரிங்களா? அப்ப என்ன பண்ணோம்னா யாகம் வளர்க்கணும். யாகத்துல ஜோதி பார்க்கணும். சரிங்களா? நிறைய நாம வந்து இந்த நம்ம ஆன்மீகத்தை பத்தி பேசணும்னா இந்த ஆன்மீகத்தை வந்து தமிழரோட கலை தான். சரிங்களா? இந்த ஆன்மீகன்றது தமிழர்களோட உணர்வு தான். இந்த ஆன்மீகம் வழிபாடுன்றது தமிழரோட உணர்வு தான். இந்து வேற தமிழர் வேற நம்ம சொல்லணும்னா வந்து அது முட்டாள்தானே. ஏன்னா வந்து இந்து தமிழரோட வழிபாடு தான் இந்து வழிபாடு. இந்துன்ற இன்னைக்கு பேர் வச்சிருக்காங்க. தமிழோட வழிபாடு தான் இன்னைக்கு உலகத்துல இருக்க அத்தனை வழிபாடும் தமிழோட வழிபாடு அடிப்படையை வச்சுதான் இருக்கு. ஏன்னா தமிழோட வழிபாட்டுல வந்து அறிவியல் சார்ந்த விஷயங்கள் நிறைய இருக்கும்.
ஒரு எண்ணெய் எடுத்துக்கிறது, நல்லெண்ணெய் எடுத்து நல்லெண்ணெய் எத்தனை ஒரு பிணிகளை போகுது, சூன்யத்தை போகுது. இன்னைக்கு அந்த நல்லெண்ணெய மாற்று மாற்று மதத்துல இருக்கக்கூடியவங்க அந்த நல்லெண்ணெயை நீங்க பயன்படுத்துறாங்க. சரிங்களா? ஏன்னா அந்த அளவுக்கான நல்லெண்ணெயில தமிழர்களோட இந்த வழிபாட்டு முறையில இருக்கக்கூடிய வழிபாட்டுல இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் பொருட்கள் கூட அது மருத்துவமா நமக்கு வருது. மனதுல சூன்யத்தை வந்து அகற்றக்கூடிய நிலையில வந்து இந்த ஒரு ஆன்மீகம் இருக்கு. தமிழோட வழிபாட்டோட ஆன்மீகம். இந்த தமிழோட வழிபாட்டோட ஆன்மீகம் உலகத்துக்கே எடுத்துக்காட்டு. சரிங்களா? நிறைய இருக்கு. நம்ம தமிழோட வழிபாட்டை வந்து நம்ம நிறைய வந்துட்டு நம்ம எடுத்து நம்ம பார்த்தோம்னா நீங்க நிறைய பேர் வந்துட்டு நம்ம இதை வந்துட்டு நம்ம எப்படி சொல்றது, ஏன்னா அந்த அளவுக்கு தமிழர்ன்ற உணர்வு இருக்கணும்னா உங்களோட வழிபாட்டை வச்சுதான் நீங்க தமிழர்ன்றதை காட்டிக்க முடியும். மொழியால நீங்க தமிழர்னு காட்டிக்கணும்னா அது ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னு கேட்டா எல்லாமே மொழி கட்டுறவன் தான். எல்லாமே வந்து மொழி கட்டு நானே வந்து அந்த மொழி தான் சொல்லுவான். நீ அமெரிக்கால போய் நீங்க ஹிந்தி பேசுறீங்கன்னு கேட்டேன், ஹிந்திக்காரர் இருக்கானா, நீ ஹிந்தி பேசுறேன்னு நானே ஹிந்திக்காரன் தான் சொல்லுவேன். புரியுதுங்களா? அப்போ தமிழ்நாட்டுக்குள்ள நான் தமிழ் பேசுறேன் அப்படின்னும் பொழுது தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு ஹிந்திக்காரன் வந்து தமிழ் பேசுறான்னா அவனும் வந்துட்டு சரிங்களா? அந்த மாதிரி மொழியை வச்சு நாம வந்துட்டு சொல்ல முடியாது. இந்த மதம் மொழியை வச்சு நாம வந்து மொழியால ஒன்னாகணும். எல்லாமே மொழியால வந்துருவான். தெலுங்குக்காரன் மொழியால வந்துருவான், இந்திக்காரன் மொழியால வந்துருவான். நானும் தமிழன் தான், எனக்கும் தமிழ் தெரியும், நானும் தமிழன் தான். நீ ஒருத்தரை கண்டுபிடிக்கணும்னா மொழியை வச்சு கண்டுபிடிக்கவே முடியாது தமிழனான்ட்டு. நீ வழிபாட்டை வச்சுதான் நீ தமிழனா கண்டுபிடிக்க முடியும். புரியுதுங்களா? வழிபாட்டு முறையில மட்டும்தான் நீ ஒருத்தன் தமிழன்றதை நீ கண்டுபிடிக்க முடியும். வழிபாட்டு முறையை வச்சுதான் வந்து அவன் வந்துட்டு வேற ரிலீஜன் கண்டுபிடிக்க முடியும். வழிபாட்டை நீ வச்சுன்னா இவன் தமிழன்னா வழிபாடு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஜோதி வழிபாடு பண்ணுவோம், கற்பூர தீபாவளி காட்டுவோம், வெற்றிலை பழம் வைப்போம். சரிங்களா? அந்த வெற்றிலை பழம் வச்சு நம்ம வழிபடுறது நம்ம தமிழர்கள் மட்டும்தான். சரிங்களா? தமிழர்கள் மட்டும்தான் வெற்றிலை பாக்கு கொண்டு போய் நம்ம ஒரு உறவினர் வீட்டுக்கு போறோம்னா அந்த உறவினர் வீட்டுக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்க, வெற்றிலை பாக்கு பழம் பூ கொண்டு போவாங்க. எதுனா அதான் மரியாதை. சரிங்களா? ஒரு மரியாதை செலுத்தணும்னா தமிழனோட வழிபாட்டோட பாரம்பரிய பழக்கமே வெற்றிலை பாக்கு பூ பழம். இதை எல்லா வீட்டுக்கும் கொண்டு போவாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து சாத்துக்குடி அதெல்லாம் கொண்டு போக மாட்டாங்க. வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு பூ, இதுதாங்க தமிழனோட பாரம்பரிய வழிபாட்டு முறையும் பழக்க வழக்கமும் வந்து தமிழனுக்கு இதுதான். சரிங்களா? இதை வச்சுதான் நீ தமிழன்றதே தெரியும். சரிங்களா? தமிழன்ற கண்டுபிடிக்கணும்னா அவன் வழிபாட்டை வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும். அவனோட பாரம்பரியத்தை வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும். சும்மா தமிழன்லாம் கண்டுபிடிக்க முடியாது. நீ மொழி வழியா தமிழனை கண்டுபிடி, மொழி வழியா தமிழனை யாரும் கண்டுபிடிக்க, எல்லாமே எல்லா ஒரு மொழிக்காரனும் தமிழ் பேசுறான். சரியா? அதனால ஏன் நம்ம வந்துட்டு எதையும் வந்துட்டு நம்ம சொல்ல வேண்டாம். ஏன் வந்துட்டு ஒரு சைனாக்காரன் என்ன பண்றான், தமிழ் தான் பேசுறான், தமிழ் பேசுவான், அவன் தமிழன் சொல்லிடலாமா? வழிபாட்டை வைத்துதான் நம்ம தமிழனா என்று சொல்ல முடியும். அவனோட பழக்க வழக்கங்களை வைத்துதான் நம்ம தமிழன் நம்ம ஊர்ஜினப்படுத்த முடியும். சரிங்களா? அதனாலதான் வழிபாட்டை நம்ம வந்துட்டு பாதுகாக்கணும். நம்மளோட தமிழோட பாரம்பரியத்தை பாதுகாக்கணும். சரிங்களா? இந்த வழிபாட்டும் இந்த பாரம்பரியம் நீங்க வந்து விட்டுட்டீங்கன்னா தமிழனோட மொழியை விட்டுடுவீங்க. சரிங்களா? இந்த மொழியெல்லாம் நீங்க பாதுகாக்கணும். தமிழோட மொழியை நீங்க வந்து விட்ட மொழியை நீங்க பேசல. நீங்க அமெரிக்காவில் இருக்கீங்க, வந்துட்டு கனடாவில் ஏதோ ஒரு இடத்துல இருக்கீங்க. ஆனா உங்க மொழியை வந்துட்டு நீங்க மீட்டு எடுக்கணும்னு கேட்டா உங்களோட வழிபாடு தான் அதை மீட்டு எடுக்கும். மொழி மீட்டு எடுக்காது. உங்களோட வழிபாடு இருந்தாதான் நம்மளோட மொழின்னு ஒண்ணு இருக்குன்றது உங்களுக்கு அடையாளம் காட்டும். மொழி வந்து நீ 1000 மொழி கத்துக்கலாம், 100 மொழி கத்துக்கலாம். நீ உலகத்துல உள்ள அத்தனை மொழியுமே நீங்க கத்துக்கலாம். ஆனா அத்தனை மொழியுமே இருக்குமான கேட்டா ஒரு மொழியை வந்து ஒரு மொழியை மறந்துடும். ஆனா அந்த வழிபாடு இருக்கு பாருங்க, இந்த வழிபாட்டு மூலயமா நம்மளோட மொழியை கண்டுபிடிச்சிக்கலாம். அதெல்லாம் வழிபாடு முக்கியம். தமிழனோட பாரம்பரியம் முக்கியம். பாரம்பரியம் வழிபாடு முக்கியம். இந்த வழிபாட்டை வச்சுதான் உன் அடையாளத்தை பார்த்துக்க முடியும். உன்னோட வழிபாட்டை வச்சுதான் உன் அடையாளம் போச்சு. சரியா? தமிழ் அடையாளத்துக்கு மொழியெல்லாம் நிக்காது. வழிபாட்டு முறையா தான் மொழி நிற்கும். சரியா? நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க.
மொழி நிக்கணும்னா அவங்க வழிபாடு இருக்கணும். வழிபாடு இருந்தா தான் மொழி இருக்கும். வழிபாடு அழிஞ்சு போச்சுன்னா மொழி இருக்காது. மொழி அழிச்சிருவாங்க. சரியா? அந்த மாதிரி வழிபாட்டை முதல்ல பாதுகாத்துக்குங்க. உங்களோட வழிபாட்டு முறை, உங்களோட அடையாளங்களை முதல்ல வந்துட்டு பாதுகாத்துக்குங்க. உங்க அடையாள வழிபாடு இருந்தா தான் உங்க மொழி பாதுகாக்க முடியும். உங்களோட அடையாளத்தை பாதுகாக்க முடியும். நீங்க வந்து யாருக்கும் அடிமையா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களோட அதிகாரங்களும், உங்களோட மொழியும், உங்களோட வழிபாடும் உங்களுக்கு இருந்தா மட்டும்தான் நீங்க சுதந்திரமா இருக்க முடியும். சரிங்களா? உங்க அடையாளத்தை நீங்க விட்டுட்டீங்கன்னா நீங்க வந்துட்டு ஒரு அகதிகளா தான் இருக்க முடியும். சரியா? எந்த இனம், எந்த வர்க்கம், எந்த நோக்கம், எந்த உணர்வுன்றது தெரியாது. அப்போ உங்களோட வழிபாடும், உங்களோட அடையாளங்கள், உங்களோட பாரம்பரிய வழக்கங்கள் மட்டும்தான் உங்களோட அதிகாரத்தை காட்டும். சரிங்களா? இத மக்கள் வந்து நிறைய புரிஞ்சுக்கணும். ஏன்னா எந்த மொழி எல்லா மொழியும் இருக்கணும். ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மொழியுமே வந்து இருக்கணும். அத்தனை மொழியும் அவங்களோட அடையாளம். சரிங்களா? ஆனா வழிபாடு, இந்த வழிபாடுன்றத வச்சுதான் உங்களோட ஒரு மொழியும் உங்களை வந்து ஊர்ஜினப்படுத்தும். நீங்க இதுதான் அப்படின்ட்டு உங்களோட மொழியை வச்சு பண்ணாது. மொழி வந்து ஊர்ஜினப்படுத்தாது. நீ ஒரு மொழி இருக்கு, எல்லாருடைய மொழிகாரங்க எல்லா மொழியும் கத்துக்கலாம். சரியா? இந்திக்காரன் இங்க வந்துட்டு நீ ஏன்னா தமிழ் கத்துக்க சொல்ல முடியாது. அவன் தமிழ் கத்துட்டு வந்துட்டு ஆனா தமிழ்னு சொன்னா நம்ம அதை ஏத்துக்கணும் தான் ஆகணும். சரியா? அது மொழி. மொழியால நாம வந்து ஒன்றினோம் அப்படின்னா மொழியால ஒன்றிணைய முடியாது. மொழியால எல்லாமே ஒன்றிணைஞ்சுவான். இந்திக்காரன் உள்ள வந்துடுவான், நானும் தமிழன் தான் சொல்லுவான். புரியுதுங்களா உங்களுக்கு? இந்திக்காரனும் உள்ள வந்துட்டு நானும் தமிழன் தான் சொல்லுவான். அப்ப நாம எல்லாம் சேர்ந்து ஒன்றிணைஞ்சிருவோமா? வழிபாட்டால மட்டும்தான் ஒன்றிணைய முடியும். வழிபாட்டுதான் ஒன்றிணைய முடியும். புரியுதுங்களா? வழிபாடு இல்லைன்னா யாருமே வந்துட்டு ஒன்றிணைய, வழிபாடு தான் பற்ற கொண்டு வரும். ஒரு இணைப்பை கொண்டு வரது வழிபாடு தான். புரியுதுங்களா? ஏன்னா நீங்க வந்து நல்லா கவனிக்கணும். ஏன்னா வந்துட்டு எதனால எப்படி மாறுது, யாரெல்லாம் வந்துட்டு இதுல வந்துட்டு அப்படின்றது நீங்க கவனிச்சீங்கன்னா அதோட புரியும். எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இந்த ஆன்மீகத்தை பத்தி பேசிட்டு இருக்கும்போது நமக்கு இந்த ஒரு சப்ஜெக்ட் வந்து வருதுன்னு கேட்கும்போது நாமெல்லாம் வந்து இந்த சூட்சம சூடுகள்ல இருந்து நம்ம வந்தோம்னா நாம வந்து ஒரு சில வார்த்தைகள் வந்து நான் சில யூடியூப்லாம் பார்த்துக்க நம்ம மொழியால ஒன்றினோம். மொழியாலன்னா எல்லாமே தான் மொழி பேசுவோம். ஹிந்திக்காரன் பேசலாம், தெலுங்காரங்க எல்லாமே வந்து மொழி பேசும். இப்போ பாருங்க எல்லாமே வந்து நான் தமிழன் தான் சொல்லிட்டு இருக்காங்க. சொந்த மொழிக்காரனா பாருங்க, தெலுங்கரா இருப்பாரு, கன்னடரா இருப்பாரு, மலையாளியா இருப்பாரு, ஏன் ஹிந்திக்காரா இருப்பாரு. ஆனா தமிழ் பேசுவார். தமிழ் பேசினாலும் மொழிகார். சரியா? அப்போ ஒரு வழிபாட்டு செய்யறான், நம்ம வந்து அந்த வழிபாட்டை வச்சு அவன் தமிழ்ன்றதை கண்டுபிடிச்சலாம். வழிபாட்டுலதான் நம்ம மொழியை மீட்டெடுக்கணும். நம்மளோட பாரம்பரியத்துலதான் நம்ம மொழியை மீட்டெடுக்க முடியும். சரிங்களா? இங்கிருந்து ஒரு நாட்டுக்கு போறோம் பொழுது அவன் ஒரு மொழி பேசுறான் பொழுது, சரியா? ஏன்னா நம்ம மொழியை மறந்து கூட நம்ம வெளிநாட்டுல நிறைய அமெரிக்காவிலையும் கனடாவிலையும் நம்ம மொழியை மறந்து கூட நிறைய பேர் இருக்காங்க. அவர் என்ன மொழினே தெரியாது. ஆனா வழிபாட்டுக்கு பாருங்க, அந்த வழிபாட்டை வச்சு நம்ம வந்து மொழியை கண்டுபிடிச்சிடலாம். நம்ம பழக்க வழக்கம் கிட்ட இருப்போம். அந்த பழக்க வழக்கத்தை வச்சு அவன் மொழியை வந்து மறந்துட்டு இருப்பான். அவன் பேசுறது இங்கிலீஷ் பேசிட்டு இருப்பான், ஆங்கிலம் பேசிட்டு இருப்பான். அவனை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணுங்கன்னா, அவன் வீட்டுல வந்துட்டு வழிபாடு பண்றானோ அந்த வழிபாட்டோட முறையில வந்து நாம கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? அந்த மாதிரி மொத்தமா வந்து கன்வெர்ட் ஆகுறாங்கன்னா, கன்வெர்ட் ஆகிறது வந்து ஒரு மொழி, ஒரு இனம், ஒரு உறவு எல்லாத்தையும் உடைச்சு விட்டு தான் அவன் கன்வெர்ட் ஆகுவான். அப்ப அந்த மொழியை வந்து அடிச்சுட்டு போயிடுவான். புரியுங்களா? அந்த மாதிரி கன்வெர்ட் ஆகிறவங்க பத்தி என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு மொழியை மொத்தமா வந்து அடிச்சுட்டு போயிடுவாங்க. மொழி வேண்டாம், உறவு வேண்டாம், மதம் வேண்டாம், நான் வந்து இந்த மதத்துக்கு வந்துட்டு போகிறேன்னும் போது அவங்க என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா அந்த மொழியும் எல்லாத்தையுமே வந்து விட்டுட்டு அதை கொடுத்துதான் போயிடுறாங்க. உடை, இருக்கக்கூடிய உணவு எல்லாம்
பதவி ஏற்படுத்திப்பாங்க. அப்படி இருக்கும்போது நாம வந்துட்டு மொழியே பார்க்க முடியாது, அதிகாரத்தை பார்க்க முடியாது, அவன் தமிழனான பார்க்க முடியாது. ஏன்னா தமிழை வேண்டாதான் விட்டுட்டு போயிடறான். சரிங்களா? அதனால தமிழன் அப்படின்னு பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா, நீ தமிழனோட வழிபாட்டு முறையும் தமிழனோட பாரம்பரியத்தோட முறையும் தான் நம்ம தமிழனுக்கு அடையாளத்தை. சரி, ஏன்னா நம்ம வந்துட்டு அறிவியல் அங்க இருக்கு, அறிவியல் நம்மகிட்டே இருக்கு. சரிங்களா? நாம இப்போ சித்தர்கள் நம்ம பயன்படுத்தி இருக்கக்கூடிய மூலிகையா இருக்கட்டும், சித்தர்கள் பயன்படுத்தி இருக்கக்கூடிய மருத்துவங்களா இருக்கட்டும், சித்தர்கள் பயன்படுத்தி இருக்கக்கூடிய வந்து ரசவாத கலையாக இருக்கட்டும், சரியா, எல்லாமே நம்ம தமிழனோட கலையில இருந்து வந்ததுதான். சரிங்களா? இந்த ரசவாதம்ன்றது நிறைய பேருக்கு தெரியாது. வீடியோ போற ரசவாதம் என்ன, ரசவாத கலையை வந்து எதெல்லாம் பயன்படுத்துறாங்க, ரசவாத கலையை வச்சு நம்ம என்னென்ன செய்ய முடியும் அப்படின்றத வந்து நம்ம வீடியோ போடுறோம். சரிங்களா? இந்த ரசவாதன்றது வந்து யார் யாருக்கு, எந்த ரசவாதிகள்லாம் எங்க இன்னைக்கு இருக்காங்க, சரிங்களா, அப்படின்றது. அதனால வந்து இப்போ ரசவாதன்றது ஒரு கலை. இதெல்லாம் யாரோட கலைனா தமிழனோட பாரம்பரிய கலைகள் தான். இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்டு இருக்கக்கூடிய கராத்தே, இந்த மாதிரியான சில குத்துச்சண்டைகளா இருக்கட்டும், இந்த மாதிரி வால் சண்டைகளாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு நிறைய கலைகளாக இருக்கட்டும், இதெல்லாம் எங்க இருந்து போயிருக்குன்னா சிலம்பு கலை, இதெல்லாம் எங்க இருக்குன்னா தமிழனோட கலைகள் தான். இந்த கலை ஏன் சைனாவுக்கு போச்சுன்னு கேட்டீங்கன்னா வந்து நீங்க சொல்லக்கூடிய போதி தர்மம் மூலியமாகவும் போகர் மூலியமாக தான் அங்கே போயிருக்கு. சரிங்களா? இந்த போகர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா நவபாஷணத்தை கட்டிட்டு நேரம் என்ன பண்ணியிருக்காரு, சைனாவுக்கு போயிருக்காரு. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து அங்கிருந்து மூலிகையை வந்து கொண்டு வந்து இங்க வந்துட்டு கட்டுறதுக்காக. ஏன்னா உப்புக்காக அவர் வந்து ஒரு உப்பு வந்து திரவமா மாற்றணும். சரிங்களா? மூலிகையை சேர்க்கறதுக்காக நவபாஷணெல்லாம் கட்ட வச்சுட்டாரு, கட்டிட்டாரு, எல்லாமே பண்ணிட்டாரு. இப்போ உப்புக்கு போகணும். சரிங்களா? அதுக்கு எங்க போறாருன்னு கேட்டீங்கன்னா வந்து இமயமலைக்கு, நம்ம அந்த கைலைக்கு போறாரு. கைலைக்கு போய் தேடி போயிருக்கும் போது அங்க இருக்கக்கூடிய சைனாவுக்கு வந்து போடுவோம். ஏன்னா அப்போலாம் வந்து சைனாவுக்கு நமக்கு வந்து வேறுபாடெல்லாம் கிடையாது. எல்லாம் வந்து சைனாவில் இருக்கக்கூடிய முருகனை தான் வணங்கியிருக்காங்க. ஏன்னா அது எப்படி வணங்கினாங்கன்றது வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம போகரோட வருகை தான் அதுக்கான காரணம். ஏன்னா போகர் வந்து சைனாரா இல்ல தமிழரான்றது ஒரு பக்கமா இருந்தாலும் அவர் வந்து தமிழர், சைனாவை வந்து பேசுறாரு. ஆனா இங்க இருந்து அந்த கலை வந்து அங்க போயிருக்கான்றது ஒரு சந்தேகம் வரும். ஏன்னா போகர் வந்து அங்க போய் கொஞ்சம் காலங்கள் அங்கதான் வாழ்ந்துட்டு இருக்காரு. சைனாவில தான் போகர் வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்ப வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்துல முதல் கலை யாருக்கிட்ட போகுதுன்னா பெண்களுக்கு தான் வந்து அந்த கலையை கத்துக் கொடுக்குறாரு போகர். யாருக்கு? ஆண்களுக்கு அந்த கலையை கத்துக் கொடுக்கல. இந்த வர்ம கலையும் இந்த திருஷ்டி வர்மம், இந்த தொடு வர்மம், இந்த வர்மங்கள்லாம் எங்க கத்துக் கொடுக்குறாருன்னு கேட்டீங்கன்னா பெண்களுக்கு தான் முதல்ல அந்த கலையை கொண்டு போய் கத்துக் கொடுக்குறாரு சைனாவில். சரிங்களா? இந்த கலை யாருக்கு வந்து சொந்தமானது அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம தமிழர்கள் வந்து சொந்தம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு இலக்கண உணவு உண்டு. சரிங்களா? அதனாலதான் நிறைய பேரை விட்டுட்டு நீங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சரிங்களா? நம்மளே ஆள தெரியாத உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா நம்மள ஆள தெரியும், தனக்கு தானே ஆள தெரியும். அது சரி, யாருன்னா ஏதாவது பண்ணிட்டு போட்டு சூட்சமா எல்லாம் அது நடந்துட்டு போட்டு விட்டாங்க தமிழர்கள். வேற ஒண்ணும் கிடையாது. தமிழர்களுக்கு எல்லாமே தெரியும். சரிங்களா? அப்போ என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு இங்க இருந்து அந்த கலையை கொண்டு போய் சைன பெண்களுக்கு முதல்ல கற்றுக் கொடுக்குறாரு. சைன பெண்கள் மூலியமா தான் வந்து அவங்க கணவர்கள் போய் செய்யுது அந்த கலை. சரியா? முதல்ல கற்றுக் கொடுத்தது பெண்களுக்கு தான் அந்த கலை போகும். அந்த பெண்களுக்கு கலை கற்றுக் கொடுத்தது யாருன்னா போக முடியாது. சரிங்களா? அந்த போகர் மூலியமா தான் பெண்களுக்கு, சைன பெண்களுக்கு கலை போகுது. அந்த கலையை வந்து சைன பெண்கள் கத்துக்கிறாங்க. சைன பெண்களுக்கு வந்து அந்த கலையை வந்து சித்தி பண்ணி கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் அவங்க இருக்கக்கூடிய ஆண்களுக்கு அங்க இருக்கக்கூடிய வாரிசுகள்லாம் அந்த கலையை வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. சரிங்களா? அதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய நீங்க பாத்தீங்கன்னா வந்து இந்த முருகனை வந்துட்டு நாம இங்க வந்து பழனி ஆண்டவரை வணங்குறோம் இல்லையா, அதே போல அங்க யாரும் வணங்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா இதே பழனி ஆண்டவரை தான் வந்து காக்கும் கடவுளா வந்து வணங்கியிருக்காங்க சைனாவில். சரிங்களா? அதுக்கு காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா போகர். போகருக்கு சைனா
சைனாவுக்கும் நம்மளோட பழனிக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. அதனால என்ன பண்ணுவாங்க, நம்மளோட கலை வந்துட்டு அங்க இருக்கிறதுனால அவங்கள வந்து பார்த்தா இந்த விஞ்ஞானத்துல வந்து நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய முன்னேற்றம் வந்து சைனா இருக்காங்க. என்ன காரணம் கேட்டீங்கன்னா தமிழனோட தொடர்பு அங்க இருக்கு. சைனா நீங்க முன்னேறிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா தமிழனோட தொடர்பு, தமிழோட வழிபாட்டோட தொடர்பு அங்கேயே இருக்கும். தமிழ் வழிபாட்டோட தொடர்பு சைனாவே இருக்கு. சரிங்களா? அதனால நாம வந்து அதை ரொம்ப கவனிக்கணும். ஏன்னா சைனாவில் பாருங்க, நம்ம என்ன ஊடுருவி, நம்ம என்ன தீவு மீறி, நம்ம என்ன பண்றோமோ அது சைனாவே பண்ணிருக்கோம். அதனால உலகம் முழுக்க இருந்துட்டு இருக்கக்கூடிய வழிபாடெல்லாம் பார்த்தா வழிபாட்டோட அரிசியோட நம்மளோட தமிழோட பாரம்பரிய ஆன்மீகம் தான். அதனால நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும். நம்மளோட ஆன்மீகத்தை பற்றி நம்ம பேசணும்னா நிறைய பேசிட்டே இருக்கோம். சரிங்களா? நிறைய இருக்கு நம்ம ஆன்மீகத்தோட, தமிழனோட பாரம்பரியத்தை பற்றி நம்ம பேசலாம், தமிழனோட அதிகாரத்தை பற்றி பேசலாம், தமிழனோட கலைகளை பற்றி பேசலாம். நிறைய இருக்கு, நம்ம பேசிட்டே இருக்கலாம். கடல் மாதிரி இருக்கு நம்ம ஆன்மீகம். அதனால வரலாற்றுலயே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து காலத்துக்கு ஏற்ப மாதிரி வரலாற்றுகளை நிறைய வந்துட்டு மாற்றி அமைச்சிருக்காங்க. நிறைய வரலாற்றுகள் வந்துட்டு மாறி இருக்கு. என்ன காரணம்? ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடிய வரலாற்று உண்மை. ஆனால் அந்த வரலாற்றை வந்து தனக்கு சாதகமாக நிறைய வரலாற்றுகள் வந்து மாறி இருக்கு. சரிங்களா? நம்ம இந்த கந்த புராணத்துல இருக்கோம், எல்லா வேலையும் முடிச்சுட்டு வர சண்டையெல்லாம் போட்டு எல்லாமே இது பண்ணிட்டு அவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா வந்து திருப்பதியை போய் அடைந்தார் அப்படின்னு சொல்லுவார் கந்த புராணம். சரிங்களா? இதை ஏன் வந்து பல பேர் வந்து சொல்றதுக்கு வந்துட்டு தயங்குறாங்கன்னு தெரியல. சரியா? பெரும்பாலும் நீங்க கவனிக்கணும், நீங்க என்னவா ஒன்னாலும் வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா கந்த புராணத்துல இருக்கக்கூடிய நிறைய சொற்கள் வந்துட்டு வேற வேற மாதிரியான, ஏன்னா வரலாறு இருக்கு, அந்த வரலாற்றுல வந்து தனக்கு தகுந்தால போல, தன்னோட சமுதாயத்துக்கு தகுந்தால போல நிறைய மாத்திருக்காங்க. இந்த கந்த புராணத்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னா இந்த கந்த புராணத்துல நிறைய இருக்கு. ஏன்னா இந்த கந்த புராணத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டு ஒரு வகையில பார்த்தோம்னா, இந்த விஸ்வாமித்திரர் வந்துட்டு நம்ம அர்ஜுனன் சொல்ல வந்து இந்த விஸ்வாமித்திரர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ராமபிரானுக்கு வந்து ஒரு கந்த புராணத்தை சொல்றாரு. இந்த கந்த புராணத்தை எதுக்காக சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா வந்து ராமபிரான் வந்துட்டு ராவணனை எதிர்த்து சண்டை போடுறதுக்கு கொஞ்சம் அச்சப்படுறாரு. ரொம்ப பணக்காரரு, ரொம்ப வந்து பெரிய நகரத்தை வந்து அது பெரிய வித்தைகளை கற்றவர், அவருக்கு இணையா வந்து எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கான மிகப்பெரிய ஒரு சக்தி படைச்சவர் ராவணன். சரிங்களா? அவர் அனைத்து கலைகளும் தெரியும். ஏன்னா ராவணன்றதோ ஒரு பிராமணர், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ராவணன் ஒரு பிராமணர், சரியா? எல்லா கலையும் கற்றவர். ஆனா ஒரு நாட்டோட ஒரு குறிப்பிட்ட நகரத்தோட அரசர். ஏன்னா ராவணனுக்கும் நம்ம கிரேக்கம் இருக்க பாருங்க, அது சம்மந்தம் இருக்கு. ஏன்னா ராவணன் வந்து கிரேக்கத்துக்கு போயிட்டு வர்றதா வந்துட்டு இருக்கும். ஏன்னா அவரோட விமானத்துல அங்க போயிட்டு வருவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி அந்த காலகட்டத்திலேயே விமானம் வச்சிருந்த ஒரே நபர் யாருன்னு கேட்டா ராவணன் தான். இந்த ராவணனை எதிர்த்து அவர் சண்டை போடுறதுக்கு தயங்குறாரு. தயங்கும் போது விஸ்வாமித்திரர் சொல்றாரு. விஸ்வாமித்திரர் வந்து சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா கந்த புராணத்தை சொல்றாரு. இந்த கந்த புராணத்தை வந்து முருகன் எப்படி அவதாரம் எடுத்தாரு, எதற்காக அவதாரம் எடுத்தாரு, எப்படி வளர்ந்தாரு, என்னென்ன கலைகள் கற்றாரு, அந்த கலைகள் எல்லாம் வச்சு என்னென்ன நடந்தது, எப்பொழுது போருக்கு போறாங்க, போருக்கு போகும்போது என்னென்ன யுத்தியை பயன்படுத்துறாங்கன்றத வந்துட்டு என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா வந்து விஸ்வாமித்திரர் வந்து ராமருக்கு சொல்றாரு. ராமர் அதை கேட்ட பிறகு தன்னத்தை முருகனா நினைச்சுக்கிட்டு அந்த இடத்த நான் பார்க்கணும்னு சொல்றாரு. எங்க திருச்செந்தூர் போறாங்க. சரிங்களா? இது வந்துட்டு நிறைய இந்த ராமாயணத்திலயும் மற்ற இதுலயும் வந்து மறைச்சிருக்கலாம். ஆனா கந்த புராணத்துல பார்த்தோம் திருச்செந்தூர் போறாங்க. திருச்செந்தூர் போய் உண்மையாவே இந்த இடத்துல போர் நடந்ததான்னு சொல்லும்போது முருகனோட அங்க இருக்கக்கூடிய இடத்துல இங்கதான் முருகன் அமர்ந்தாரு, இந்த இடத்துல முருகன் முகாமிட்ட இடம், இந்த இடத்தெல்லாம் வந்துட்டு முருகன் வந்துட்டு போருக்கு சென்றதுக்கான இடம் இங்கதான் அப்படின்னு சொல்லும் போது அங்க வந்து நின்றுட்டு அந்த முருகனை வந்து அங்க தியானிச்சுட்டு தன்னை முருகனா நினைச்சுதான் ராமேஸ்வரம் போறாரு. ராமேஸ்வரத்துக்கு போய் தான் அவர் வந்து அந்த இடத்துல வந்து அந்த போர் முறைகளை வந்துட்டு பயன்படுத்துறாரு.
ஏன்னா இங்க இருந்து எதுவுமே செய்யல. முருகனோட கதையை கேட்ட பிறகு, முருகனோட வரலாற்றை கேட்ட பிறகு முருகனை வந்து ஃபாலோ பண்றாரு. சரிங்களா? அந்த முருகனை ஃபாலோ பண்ணி அதோட இதோட போய் தான் அவர் வந்து அதை ஜெயிக்கிறாரு. இது மட்டும் கிடையாது. மகாபாரதத்துல கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, தன்னை முருகனா நினைச்சுதான் எங்க போறாரு, இந்த சண்டைக்கான ஆலயத்துல வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லாரோட உபதேசம் கொடுக்குறாரு. கொடுத்த உடனே எல்லாமே வந்துட்டு உலகத்துல நான் தான். ஆனால் அது முக்கியமா இந்த போரில் நான் கந்தனா இருக்கிறேன். அதாவது என்ன சொல்றாரு, முருகனா நான் நிக்கிறேன்றாரு போர்ல. அதுல கிருஷ்ண பரமாத்மா ஜெயிச்சாரு, வெற்றி பெற்றாரு. அப்போ ராமாயணத்துல வந்துட்டு ராமர் வந்து தன்னை முருகனா நினைச்சுக்கிட்டு திருச்செந்தூர் போய் திருச்செந்தூர்ல வந்து தன்னை முருகனா தியானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துதான் வந்து போருக்கு போறாரு, வெற்றி பெற்றாரு. இதே மகாபாரதத்துல கிருஷ்ண பரமாத்மா தன்னை கந்தன் என்று நினைச்சுக்கிட்டு அதாவது நான் போரில் நான் கந்தனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கந்தனை நினைச்சுக்கிட்டு தான் கிருஷ்ண பரமாத்மா வந்துட்டு போருக்கு போகும்போது அந்த போர்லையும் ஜெயிக்கிறார், வெற்றி பெற்றார். அந்த மாதிரி முருகனுக்கு நம்ம தமிழ் கடவுள் முருகனுக்கு வந்து அவ்வளவு ஒரு சிறப்புகள். அது போர்ல இருக்கட்டும், அவரோட தர்ம குணத்திலேயா இருக்கட்டும், அவரோட கருணை குணத்திலேயா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே முருகனுக்கு மிகப்பெரிய ஒரு வலிமை இருக்கு, ஒரு சக்தி இருக்கு. ஏன்னா வந்து அந்த அளவுக்கான வரலாறு முருகனோட பெரிய வரலாறு, நிறைய வரலாறு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு 16 காண்டங்கள். ஏன்னா வந்து திருச்செந்தூர் வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்து திருச்செந்தூர்ல இருந்து ஒரு 2000 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட பார்த்தா கடல்ல அழிச்சு போச்சு. புரியுதுங்களா? ஏன்னா போரிட்ட இடங்கள்லாம் இந்த திருச்செந்தூர்ல வந்து போர் செய்த இடங்கள் எல்லாம் கடல்ல அழிஞ்சிருச்சு. அதுக்கும் வரலாறு உண்டு, அதுக்கும் வந்துட்டு அறிவியல் உண்டு. ஏன்னா எப்படி கடல் வந்தது, எதனால கடல் வந்து வர வைக்கப்பட்டது அப்படின்றது வந்து ஏன்னா அதுக்கும் விஞ்ஞானம் இருக்கு. அந்த கடல் வந்து நிறைய வந்துட்டு இந்த ரேடியேஷன் விஷத்தன்மை வந்து அதிகமாக வந்து அது கலந்துக்கிறதுனால என்னன்னா அந்த முப்பால், அதாவது உப்பு ஒன்றுதான் வந்து அதோட விஷத்தை வந்து அழிக்கக்கூடிய தன்மை அந்த வந்து வர வைக்கப்பட்டதா தான் முருகன் காலத்துல வந்து வர வைக்கப்பட்டதா தான் அது வந்து வரலாறு. சரிங்களா? அந்த அளவுக்கு நிறைய நம்ம வந்து தமிழ் கடவுள் முருகனை பத்தி நிறைய பேசிக்கிட்டே எல்லாம். வரலாறு அதுதான். அதாவது மொத்தம் 18 புராணங்கள் எழுதுறாங்க. இந்த 18 புராணங்கள் வந்து வடிவமைக்கும் பொழுது என்னன்னா எல்லா இடத்துலயும் கந்தன் பேர் தான் வருது, முருகனோட பேர் தான் வருது. சரிங்களா? முருகன் இங்க வந்தா இந்த வடிவத்துல இருந்தாரு, இப்படி இருந்தாரு அப்படின்னு முருகனோட வரலாற்று தான் இதுல வந்து நிறைய வருது. அதனால என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா, புராணங்கள்ல இந்த 18 புராணங்கள்ல சிறந்த புராணம் கந்த புராணம், அந்த புராணம் வந்து அதை வந்து தலையாக வைத்து மற்ற புராணங்களை வந்து எழுத வைக்கிறாங்க. சரிங்களா? அதனால வந்து நீங்க எந்த ஒரு வேலைகள் நீங்க கண்டுபிடிக்கணும்னாலும் நீங்க கந்த புராணத்தை எடுத்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய கண்டுபிடிக்கலாம். ஏன்னா கந்த புராணத்தை இன்னும் 16 காண்டங்கள் காணும். 16 காண்டத்துல வந்து பாத்தீங்கன்னா கந்தனோட சரிங்களா? அது மாதிரி நிறைய வந்துட்டு அந்த புராணங்கள் வந்து யாராவது கொண்டு போயிட்டாங்களா, இல்ல அந்த புராணங்கள் வந்து வேற ஏதாவது கடல்ல இருக்கா இன்னும் இதுவரை தெரியாது. ஆனா அந்த புராணங்கள் வந்து இருக்கக்கூடிய எழுதப்பட்ட புராணங்கள் 16 புராணங்கள் இன்னும் கிடையாது. சரிங்களா? அந்த புராணங்கள் எங்க இருக்கு அப்படின்றது இது வெளியே வந்து கண்டுபிடிக்க முடியும். நிறைய இருக்கு. கந்தனை பத்தி நம்ம முருகப்பெருமானை பத்தி நம்ம பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். நாள் போகாது, யுகங்கள் கணக்கில் போய் பேசிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு வகைகள் இருக்கு, அவ்வளவு பொருள்கள் இருக்கு. ஏன்னா அவர் எல்லா ஒரு விஷயங்களா இருக்கும் எல்லாத்துலயும் சரி முருகப்பெருமான அவ்வளோ ஒரு வரலாற்றுக்கு. ஏன்னா முருகனை பத்தி நிறைய வீடியோ போடலாம். வீடியோ போடும்போதே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு அவர் சார்ந்த விஷயங்கள். நாம இப்போ நடைமுறையில வந்து சென்று இருக்கக்கூடிய அறிவியலாக இருக்கட்டும், சட்ட ரீதியாக எல்லாமே பார்த்தீங்கன்னா அவரோட காலகட்டத்திலே வருது. ஏன்னா கந்தபெருமான் வந்துட்டு ஒரு கட்டளை இருக்கிறாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா போருக்கு போகிறதுக்கு முன்னாடி டூருக்கு போகணும் அப்படின்றது. ஏன்னா அவருக்கு அந்த கருணை தெரியுது. ஒரு நகரம் ஆண்டுட்டு இருக்கான், அவனும் வந்து அவன் மக்கள் எல்லாம் பாதுகாத்துட்டு அவனும் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கான். அவன் எதுக்கு நாம போயிட்டு தொந்தரவு செய்யணும்? சரி அவங்க கிட்ட பேசி போட்டு பேச்சுவார்த்தை செய்யக்கூடிய காலகட்டங்கள்லாம் முருகனோட காலகட்டத்தில் தான் வருது. சரிங்களா?
அதுக்காக 3 முறை வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாரு. அதாவது 3வது முறை எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, 2 முறை பேச்சுவார்த்தை நடத்துறாரு. முதல்ல வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாரு. பிறகு வந்து எச்சரிக்கை செய்யறாரு. 3வதா வந்து அந்த போர் முனையில இருந்துட்டு நான் போருக்கு வந்துட்டேன். இப்பவும் வந்து கெட்டு போல. இப்பவும் அந்த தமிழர்களையும் மற்ற பிடிச்சு வச்சிருக்க மக்களையும் வந்து ஈடுறாரு. சரிங்களா? அந்த மாதிரி காலகட்டத்துக்கு பிறகுதான் அதனாலதான் வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய நிறுவனங்களா இருக்கட்டும், மற்ற இதுவா இருக்கட்டும், முதல்ல 2 முறை எச்சரிக்கை பண்ணுவாங்க. 3வது முறை வந்து நடவடிக்கை எடுப்பாங்க. அந்த நடவடிக்கை எடுக்கும் பொழுது கூட வந்துட்டு எதிரில் பார்த்து இது உண்மையா, எதுக்காக இதை செய்த, உனக்கு நிறைய வந்துட்டு சொல்லி இது மீறிய நிறுவனம் பண்ணிருக்கேன். அந்த நடவடிக்கைன்றது வந்து அப்போதான் எடுக்கும். நிறுவனத்தில் ஒரு வேலை செய்யறதா, சரி அவருக்கு என்ன பண்ணினாரு, முதல்ல எச்சரிக்கை பண்ணினாரு, கேட்கல. 2வது முறை தப்பு பண்ணேன். 3வது முறை போயிட்டு நம்ம ஓனரை போய் பார்த்துட்டு நீ கலந்து ஓனரை பார்த்தோம். ஓனர்கிட்ட வந்து ஒரு கருணையான எண்ணம் இருக்கு, அது நியாயம் இருக்கு, தர்மம் இருக்கா, சரி இதுக்கு மேல நீ பார்த்துக்கோ, சரி பண்ணிட்டு நீ மறுபடியும் போய் வேலை செய்ய. சரிங்களா? அது வீட்டுக்கான பொருளோ இல்லை வேலைக்கு வச்சிருக்கிறதோ அந்த அந்த வழக்கம் வந்து முதல் காலகட்டத்திலேயே அது வந்து இருக்கு. சரிங்களா? இதுதான் இந்த பதிவு வந்துட்டு